கிறிஸ்தேசுக்குள் அழைக்கப்பட்ட சகோதர சகோதரிகள் எல்லாரையும் நம்முடைய பிதாவான தேவன் அவருடைய குமாரனும் ரட்சகரும் ஆயிருக்கிற நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினால உங்களிலும் உங்களுடைய குடும்பத்திலும் கிருபையும் சமாதானமும் என்றென்றும் நிலைத்திருப்பதாக என்று சொல்லி இந்த நாளிலே இந்த பாடத்துக்குள்ளே நான் எல்லாரையும் வரவைக்கிறேன். நம்முடைய அன்பு சகோதரர்கள் மூலமாய் நமக்கு தேவன் அநேக அட்வான்ஸ்டு சப்ஜெக்ட்ஸை கொடுத்து வருகிறார். பிரியன் ஸ்டடி மூலமாகவும் நமக்கு நிறைய புதிய புதிய விஷயங்களை நாம் தெரிந்து கொண்டு வருகிறோம். அப்படி இருக்கும்போது நம்முடைய பேசிக்ல கூட நாம் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகும். ஏனென்றால் பேசிக் நாம் எப்போதுமே மறந்து போகக்கூடாது. அட்வான்ஸ் சப்ஜெக்ட் கற்றுக்கொள்ளும் போது நம்முடைய ஃபவுண்டேஷன் அது கேரக்டர் டெவலப்மெண்ட். அந்த கேரக்டர் டெவலப்மெண்ட்டுக்காக நாம் அனுதினமும் பிரயாசம் பட்டே இருக்கணும். ஸோ இந்த தலைப்பை நாம் பார்க்கும்போது மர்மரிங் அப்படி என்றால் முறுமுறுக்கிறது. ஸோ இந்த முறுமுறுக்கிறது நமக்கு நம்முடைய கேரக்டர் டெவலப்மெண்ட்காக மிகுந்த ஒரு தடையாய் இருக்கிறது. ஸோ அதை எப்படி மேல்கொள்ளணும் என்று தேவன் நமக்கு இன்றைக்கு இந்த பாடம் மூலமாய் கொடுக்க போகிறார். ஸோ முதலாவது மர்மரிங் என்றால் என்ன, முறுமுறுப்பு என்றால் என்ன? தெலுங்குல குணுகுட்டேது. ஸோ அந்த முறுமுறுப்பு என்றால் என்ன என்று சொன்னால் நமக்கு எல்லாருக்குமே நல்லா தெரியும். ஏனென்றால் நம்ம நிறைய செய்யறோம் நம்முடைய வாழ்க்கையில, தெரிஞ்சோ தெரியாமலோ அதிகமாக நாம் அதை செய்யறோம். நாம் பார்க்கும்போது அதிகமாக இந்த முறுமுறுப்பு எங்க நடக்குது என்றால் கணவன் மனைவி நடுவே நடக்குது, அப்பொழுது பிள்ளைகள் தாய் தகப்பன் நடுவே நடக்கிறது. அப்படியே ஆபீஸ்ல கூட யாருக்காவது மிகவும் கஷ்டப்பட்டு வேலை செய்கிறவர்களுக்கு கொஞ்சம் லோ சேலரி கொடுத்தா அங்க கூட முறுமுறுப்பு வருகிறது. இப்போ நீங்க தகுதியா இருந்து ஆபீஸ்ல உங்களுக்கு அந்த எஃபர்ட்ஸ் போட்டாலும் உங்களுக்கு ப்ரொமோஷன் கொடுக்காமலே புதிதாய் வந்தவர்களுக்கு ப்ரொமோஷன் கொடுக்கும்போது தானாகவே நமக்குள்ள அந்த முறுமுறுப்பு வருகிறதை நாம் பார்க்கிறோம். அப்படியே ஃப்ரெண்ட்ஸ்களோடு உட்கார்ந்து பேசும்போது கூட நாம முறுமுறுக்கிறோம். ஸோ பின்னாடி பேசுகிறது, ஒருத்தர் பத்தி பின்னாடி பேசுகிறது, அதை கூட நாம் செய்கிறோம். ஸோ அப்படியே எக்லிஷாக்குள்ள கூட இந்த முறுமுறுப்பு நடக்கிறதா என்று சொன்னால் சில எக்லிஷாக்களில் கூட இந்த பிரச்சனை நமக்கு இருக்கிறது. எல்டர்ஸ் ஃபீட்பேக் கொடுக்கும்போது அங்க கூட சிலர் முறுமுறுக்கிறாங்க. கரெக்டா? ஸோ அப்படியே ஃபைனான்சியல் மேட்டர்ஸ்ல கூட முறுமுறுப்பு நாம பார்க்கிறோம். அப்படியே ஏதாவது ஒரு சேஞ்ச் வந்துட்டா நம்முடைய ரொட்டீன்ல, ஆஃபீஸ்ல இருக்கலாம், நம்ம கம்யூனிட்டியில இருக்கலாம், ஒரு சேஞ்ச் வந்துட்டா நம்ம என்ன செய்யறோம் என்றால் அங்க முறுமுறுப்பு வருகிறதை நாம பார்க்கிறோம். ஸோ ஒரு உதாரணத்துக்கு ஒரு கன்வென்ஷன்ல நாம் இருக்கிறோம். கன்வென்ஷன்ல லஞ்ச் ஸ்கிப் பண்ணிட்டோம் அப்படி என்று வச்சுக்கொள்ளுங்க. பிரேக்ஃபாஸ்ட் அப்போ லஞ்ச் ஸ்கிப் பண்ணிட்டோம். அதற்கப்புறம் முழு நாள் நாம கன்வென்ஷன் கம்ப்ளீட் பண்ணிட்டு ராத்திரியில சாப்பாடு போகும்போது பெரிய லைன் இருக்கு. பெரிய லைன் இருக்கும்போது கொஞ்சம் நமக்கு ஒரு கஷ்டமா இருக்கு, இரிட்டேட் ஆகும். ஆனா லைன் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணி அங்க போகும்போது சாப்பாடு க்ளோஸ். அப்படி இருக்கும்போது என்ன ஆகும்? கண்டிப்பா முறுமுறுப்பு வரும். என்னப்பா இவருக்கு சரியாக ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணலையா, சரியான ஒரு கால்குலேஷன் பண்ணலையா என்று சொல்லி முறுமுறுப்பு கூட அங்கே வரும். ஸோ இந்த முறுமுறுப்பை நம்முடைய பிரதர்ஸ் இந்த புஸ்தகத்துல எப்படி அவர் எழுதுகிறார் என்றால், நம்ம ஹைவேல கார்ல போயினே இருக்கிறோம், ஸ்மூத்தாக போயினே இருக்கிறோம். சடனாக கட்ட 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 என்று இன்ஜின்ல இருந்து ஒரு நாய்ஸ் வரும், ஒரு சத்தம் வரும். எவ்வளவு இரிட்டேட்டிங்கா இருக்கணும். அதுதான் முறுமுறுக்கிறது என்று. ஸோ முறுமுறுப்பு நேரடியாக நம்ம பேசுகிறதும் அல்ல, ஒருத்தர் பத்தி பின்னாடி பேசுகிறது கூட முறுமுறுப்பாய் இருக்கிறது. அப்படியே நம்ம கம்ப்ளைண்ட் செய்கிறது கூட முறுமுறுப்பாய் இருக்கிறது. கம்ப்ளைண்ட் அல்ல, கம்ப்ளைண்ட் நம்ம ஏதாவது சேஞ்ச் வேணும் என்ற ஒரு அப்ளிகேஷன் அதெல்லாம் கொடுக்குறோம், அது கம்ப்ளைண்ட் லெட்டர். போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனா ஒரு கம்ப்ளைண்ட் லெட்டர் கொடுக்குறோம், அது வேற. கம்ப்ளைண்ட் முறுமுறுக்கிறது, கம்ப்ளைண்ட் செய்கிறது, இது சரியில்லை அது சரியில்லை, அது என்ன இது இப்படி இருக்கிறது. அப்படி முறுமுறுக்கிறது சுத்தமா தேவனுக்கு பிடிக்காத ஒரு காரியம். தேவன் அனுமதித்து இருக்கிறார், முறுமுறுப்பை தேவன் அனுமதித்து இருக்கிறார், ஆனால் அவர் அப்ரூவல் கொடுக்கலை. கரெக்டா? சோ இந்த முறுமுறுப்பு பத்தி தேவன் நமக்கு என்ன சொல்ல வருகிறார் என்று ஆதார வசனம் மூலமாய் நாம்
பார்க்கலாம். இன்றைக்கான ஆதார வசனம் பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் வசனம் 16. எல்லாவற்றையும் முறுமுறுப்பு இல்லாமலும் தர்மிப்பு இல்லாமலும் செய்யுங்கள். இந்த வசனத்தை பார்க்கும்போது 2 வேர்டு இங்க முக்கியமாய் இருக்கிறது. அது என்ன என்றால், கடைசி வேர்டு செய்யுங்கள். செய்யுங்கள் என்று சொல்லுகிறது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு வேர்டு. தேவன் அதை ஒரு ஆக்கினையாய் நமக்கு கொடுத்திருக்கிறார். நீங்க செய்யுங்கள் என்று சொல்லி தேவன் அங்க ஆக்கினையாய் அவர் சொல்லுகிறார். பாருங்க, வெரி வெரி பவர்ஃபுல்லா இருக்கிறது. அப்படியே எல்லாவற்றையும் என்று கூட தேவன் அங்க சொல்லுகிறார். எல்லாவற்றிலும் என்று சொல்லும் போது எல்லாவற்றிலும் தான், அவ்வளவுதான். தேவன் சொல்லிட்டா அவ்வளவுதான். இந்த கொஞ்ச விஷயத்துல நீங்க முறுமுறுத்தால் ஓகே என்று சொன்னாரா? இல்ல. அவர் என்ன சொல்லியிருக்கிறார்? எல்லாவற்றிலும் முறுமுறுப்பாமல் இருங்க என்று அவர் சொல்லிட்டார். சோ கடைசி வேர்டு என்ன சொல்லிட்டாரு? செய்யுங்கள். நீங்க செய்கிறீர்களா என்று கொஸ்டின் மார்க் போடல, செய்யுங்கள். அது ஒரு கட்டளையாக அங்க கொடுத்ததை நாம பார்க்கிறோம். சோ அப்படியே ஐகுப்தி தேசத்திலிருந்து தேவன் இஸ்ரேல் மக்களை விடுதலையாக்கி அந்த வனாந்திரத்தில் கொண்டு வரும்போது நாம பார்க்கிறோம், அங்க முறுமுறுத்தவர், கம்ப்ளைண்ட் செய்தவர், அவருக்கு கானானுக்குள்ள போக வாய்ப்பு கிடைக்கல. சோ அப்படியே பிரியமான சகோதர சகோதரிகளே, தேவன் நம்மை ஒரு வழியில் அவர் கொண்டு போகும்போது நாம் ஒரு நாளும் முறுமுறுக்க கூடாது. அது முறுமுறுத்தால் தேவன் அந்த வழியில நம்மை கொண்டு வந்திருக்கிறார், அதுக்கு நாம் விரோதமாய் எழுந்த மாதிரி இருக்கும். சோ தேவன் கொண்டு போகிற வழியில நாம் சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு தேவனுக்கு நன்றி சொல்லிதான் போகணும், தவிர ஒரு ஆல்டர்னேட் ரூட் சஜஸ்ட் பண்ணக்கூடாது. முறுமுறுக்கிறது ஒரு ஆல்டர்னேட், தேவன் கொடுத்த அந்த காரியத்துக்கு ஆல்டர்னேட் ரூட், ஷார்ட்கட் ரூட் கொடுக்கறது தான் முறுமுறுக்கிறது. ஸோ அதனால்தான் நாம நம்முடைய வாழ்க்கையில நாம கார்ல போகிறோம் என்று சொன்னால் தேவன் தான் அங்க டிரைவிங் சீட்ல உட்கார்ந்து இருக்கிறோம். தேவன் எங்க கொண்டு போகிறாரோ அங்க நாம் போகணும். ஒரு நாளும் முறுமுறுக்க கூடாது பிரியமான சகோதர சகோதரிகள். சோ ரீப்ரிண்ட்ஸ்ல முறுமுறுப்பின் பத்தி என்ன சொல்லியிருக்கிறார் என்று கூட நாம் பார்க்கலாம். ரீப்ரிண்ட்ஸ் 4928 பேஜ் 40. ஸோ ரீப்ரிண்ட்ஸ் 4928ல முறுமுறுப்பத்தின் பத்தி நம்முடைய ரசல் பிரதர் சில விஷயங்கள் நமக்கு கொடுத்திருக்கிறார். முதலாவது விஷயம் என்ன என்றால், முறுமுறுப்பு செய்கிறதுல 2 விதமான மக்கள் இருக்கிறார், 2 விதமான மனிதர்கள் இருக்கிறாங்க. முதலாவது எப்படிப்பட்டவர் என்றால், நேச்சுரலி ஹம்பிள் ஃப்ரம் பர்த். அவருடைய ஜென்ம சுபாவம் சாந்த குணம் உள்ளதா இருக்கிறது. அதிகமா பேச மாட்டாங்க. நீங்க கவனித்திருப்பீங்க, சின்ன பிள்ளையிலிருந்தே அந்த பிள்ளை சைலண்டா இருக்கும். அப்படியே வளரும் போது கூட ரொம்ப சைலண்டா இருப்பாங்க, அதிகமா பேச மாட்டாங்க, முறுமுறுக்க மாட்டாங்க. அவருடைய சாந்த சுபாவம் அவருடைய ஜென்மத்திலிருந்து வந்திருக்கும். இது ஒரு டைப். 2வது டைப் எப்படி என்றால், சின்ன பிள்ளையிலிருந்து ஜென்ம சுபாவத்திலிருந்து அவருக்கு முறுமுறுப்பு வந்திருக்கு. சின்ன பிள்ளையா இருக்கும் போதே அவர் அங்க முறுமுறுக்கிறது செய்யறாங்க. அப்படியே வளரும் போது கூட அப்படியே அந்த முறுமுறுப்பு அங்க வந்திருக்கும். சோ நமக்கு பிரதர் என்ன சொல்றாங்க என்று சொன்னால், முதலாவது டைப் நேச்சுரலி யார் ஹம்பலாய் சாந்த குணமுள்ளவராய் இருக்கிறாரோ, யார் முறுமுறுப்பாமல் இருக்கிறாரோ, அந்த சுபாவத்தை அவர் காத்துக்கொள்ளணும். இப்ப உங்களுக்குள்ள அந்த சுபாவம், சாந்த குணமுள்ள சுபாவம், முறுமுறுப்பாமல் இருக்கிற, கம்ப்ளைண்ட் செய்யாமல் இருக்கிற ஒரு சுபாவம் உங்களுக்கு இருக்கும் என்றால் அதை நீங்க என்ன செய்யணும்? மறிக்கிற வரைக்கும் அதை காத்துக்கொள்ளணும். இப்போ 2வது கேட்டகரியில இருக்கிறவர்கள் எப்பொழுது பார்த்தாலும் முறுமுறுப்பே இருப்பாங்க. அப்படிப்பட்டவர்கள் என்ன செய்யணும்? ஒரு சேஞ்ச் அவருக்குள்ள அவர் தரணும். இதை சேஞ்ச் யார் பண்ண முடியும்? அவரே பண்ண முடியும். வேற யாரும் அவருக்காக ஒரு முடிவு எடுக்க முடியாது. சோ அது அந்த சேஞ்ச் எப்படி செய்யலாம்? இப்ப நாம் எல்லாருமே அப்படிப்பட்டவர் என்று யோசிக்கலாம், நாம் எல்லாருமே முறுமுறுக்கிறவர்கள் என்று நாம் யோசிக்கலாம். அதை சேஞ்ச் பண்ணணும். அதை சேஞ்ச் பண்ணணும் என்றால் முதலாவது நாம் எப்படி இருக்கணும் என்றால், ஒரு நன்றி உணர்வு நமக்குள்ள இருக்கிறவர்களாய் நாம் இருக்கணும். பீப்புள் வித் கிராட்டிடியூட் அப்படின்ற வால்யூம்ஸ்ல சொல்றாங்க. சோ அந்த நன்றி, தேவன் என்ன செஞ்சாலும் அதுக்கு நன்றி சொல்லுகிறவர்களாய் நாம் இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக அந்த முறுமுறுப்பு நமக்குள்ளே வரவே வராது.
ஒரு உதாரணத்துக்கு நீங்க வெளியூருக்கு போகணும், ஏர்போர்ட்டுக்கு போறீங்க. ஏர்போர்ட்ல போகும்போது உங்க லக்கேஜ் எல்லாமே எடுத்துட்டு போறீங்க. அங்க கவுண்டர்ல போகும்போது சார் ஃபிளைட் 2 hours டிலே என்று சொல்றாங்க. ஸோ நீங்க என்ன செய்யணும், அங்க போய் 2 மணி நேரம் உட்காரணும். 2 மணி நேரம் உட்கார்ந்து மறுபடியும் வருவீங்க. அங்க சொல்றாங்க சார் ஃபிளைட் டிலே 2 more hours. அப்படி இருக்கும்போது முறுமுறுப்பு வராதா? கம்ப்ளைண்ட் வராதா? கண்டிப்பா வரும். சரி, நீங்க சார்ந்த குணமுள்ளவரா இருந்து இன்னும் 2 மணி வெயிட் செஞ்சு மறுபடி வருவீங்க. மறுபடி வரும்போது ஃபிளைட் கேன்சல் அப்படி சொல்றாங்க. அது நடந்திருக்கு, ஏன் கூட நடந்திருக்கு. ஸோ அப்படி சொல்லும்போது உங்களுக்கு என்ன ஆகும்? மிகவும் இரிட்டேட் ஆயிடும். வீட்டுக்கு போயிடுங்க சார், நாளைக்கு வாங்க அப்படின்னு சொன்னா மிகுந்த இரிட்டேட் ஆகும். ஸோ இந்த நேரங்களிலே அதுதான் சோதனை. அப்படிப்பட்ட நேரங்களிலே எப்படி நீங்க அதை தேவனுக்கு நன்றி சொல்லி அதை ஃபாலோ பண்றீங்க, முறுமுறுப்பாமல் இருப்பீங்க, கம்ப்ளைண்ட் செய்யாமல் இருப்பீங்களோ, அதுதான் நமக்கு சோதனை. ஸோ முறுமுறுப்பை நாம் மேற்கொள்ளணும் என்று சொன்னால் முதலாவது நன்றியுள்ள இருதயம், அந்த நன்றி உணர்வு நமக்குள்ள இருக்கணும். இரண்டாவது விஷயம் மிகவும் முக்கியம் என்ன என்றால், பிரதர் சொல்றாங்க, ரசல் பிரதர், கம்ப்ளீட் ஃபெய்த் இன் காட்ஸ் சாவர்னிட்டி. அப்படி என்றால் தேவன் மேல கம்ப்ளீட்டாக அவர் கண்ட்ரோல் பண்றார். என்ன என்னுடைய வாழ்க்கையில நடந்தாலும் தேவனுடைய கண்ட்ரோல் அங்க முழுமையா இருக்கிறது என்ற ஒரு உணர்வு நமக்குள்ள வரணும். அந்த உணர்வு நமக்குள்ள வராமல் இருந்தா தானாகவே நம்முடைய வாயிலிருந்து முறுமுறுப்பு வந்துடும். பிரியமான சகோதர சகோதரிகளை, இப்போ யாராவது உங்களை இன்சல்ட் பண்ணிட்டாலும், யாராவது உங்களுக்கு ஏதாவது சொல்லிட்டாலும் தேவன் தான் அதை நீதி பார்க்கிறார். ஜஸ்டிஸ் இஸ் டன் பை காட் அப்படி என்று நாம் நம்முடைய உணர்வுக்குள்ள நாம் அதை யோசிக்கும் போது முறுமுறுப்பு கண்டிப்பா நமக்கு வரவே வராது. பிரியமான சகோதர சகோதரிகளை, இங்க ஒரு வசனத்தை வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். லூக்கா 14:11. லூக்கா 14ஆம் அதிகாரம் வசனம் 11. தன்னைத்தான் உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்றார். பார்த்தீங்களா? இப்போ நம்முடைய ஜன்ம சுவாவம் எப்படி இருக்குது என்று சொன்னால், நமக்கு என்னென்ன தாளந்த் இருக்கிறது நமக்கு தெரியும் இல்லையா? நமக்கு தெரியும். நமக்கு இருக்கிற ஸ்கில்ஸ், நமக்கு இருக்கிற குவாலிட்டிஸ் நமக்கு தெரியும். நம்முடைய நாலேஜ் எவ்வளவு இருக்கு நமக்கு தெரியும். ஆனால் நாம என்ன செய்யறோம்? நாம் நம்மை தான் அப்ரிஷியேட் பண்றோம். இந்த டேலண்ட் எனக்கு இருக்கு, இந்த ஸ்கில் எனக்கு இருக்கு, இந்த குவாலிட்டி என்னுள்ள இருக்கு என்று சொல்லி நம்மை நாமே நாம் அப்ரிஷியேட் பண்றோம். அந்த அப்ரிசியேஷன் ஒரு நாளும் நம்ம செய்யக்கூடாது. இப்போ ஒரு ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுச்சு அப்படி என்று சொன்னால் நான் தான் செஞ்சேன், என்னுடைய குவாலிட்டி என்னுடைய ஸ்கில்ல தான் அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுச்சு என்றுதான் நாம சொல்றோம். தவிர மற்றவர்கள் டீம்ல இருக்கிறவர்களுக்கு நாம் அங்க கிரெடிட் கொடுக்கறது கிடையாது. அப்படி செய்யும் போதுதான் அது கூட ஒரு விதமான முறுமுறுப்பாய் இருக்கிறது. பிரியமான சகோதர சகோதரிகள், ஸோ ஒரு ப்ராப்ளம் நீங்க தான் சால்வ் பண்ணிட்டீங்க அப்படி என்று சொன்னாலும் கூட தேவனுக்கு மகிமை கொடுத்து எல்லாருக்குமே அங்க இருக்கிறவர்களுக்கு கூட அந்த கிரெடிட்டை நாம கொடுக்கிறோம். பிரியமான கொடுக்கணும். ஸோ அதுதான் அப்படி இருக்கும்போதுதான் அந்த முறுப்பை நாம் மேற்கொள்ள முடியும். ஸோ அப்படியே நம்ம பார்க்கும்போது நம்மை நாமே நாம் ஆராய்ந்து பார்க்கணும் இந்த சூழ்நிலைகளில். ஏனென்றால் நம்மை நாம ஆராய்ந்து பார்க்கும்போது மட்டும்தான் நமக்குள்ள இருக்கிற இம்பர்ஃபெக்ஷன்ஸ் நமக்கு தெரியும். ஸோ நாம எப்படி ஒரு ஹம்பல் மைண்டோடு, ஒரு ஹம்பல் ஆட்டிடியூடோடு நமக்கு முன்னாடி இருக்கிறவர்கள் தான் பெரியவர், அவர் தான் கனமுள்ளவர் என்று யோசிக்கும் போது நமக்குள்ள இருக்கிற இம்பர்ஃபெக்ஷன்ஸ் தெரியும். இப்ப நமக்குள்ள இருக்கிற குவாலிட்டிஸை நாம் அப்ரிஷியேட் பண்ணினே போயிருந்தால் நம்ம ஒரு நாளும் வளர முடியாது. முறுமுறுப்பு நம்முடைய வாயில வந்துனே இருக்கும். அதனால்தான் நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்கிறது மிகவும் முக்கியமா இருக்கிறது. பிரியமான சகோதரிகளை, ஸோ அப்படியே பார்க்கும்போது நம்முடைய சொந்த இன்ட்ரெஸ்ட், நம்முடைய சொந்த நாலேஜை நாம் என்ன பண்ணக்கூடாது, அதை பார்க்கக்கூடாது, அதை ஹைலைட் பண்ணக்கூடாது. நம்முடைய சொந்த பர்ஃபெக்ஷன்ஸ், நம்முடைய ஸ்கில்ஸை நாம் ஹைலைட் பண்ணும்போது அது பிரதர் என்ன சொல்றாங்க என்றால், அப்படி நீங்க செய்யும் போது இட் பிரிங்ஸ் இன் ஏ ஸ்பிரிட் ஆஃப் செல்ஃபிஷ்னஸ் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி என்றால் ஒரு சுயநலத்தின் ஆவி அதற்குள்ள நமக்கு வந்துடும். இப்போ சுயநலத்தின் ஆவி நமக்குள்ள வரும்போது கிறிஸ்தேசுவின் அன்புள்ள சார்ந்த குணமுள்ள ஆவி அங்க ப்ராப்ளம் ஆயிடும் பாருங்க. ஸோ அதனால்தான் நம்முடைய சொந்த ஸ்கில்ஸை நாம் அங்க ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது. பிரியமான சகோதர சகோதரிகளை, ஸோ அப்படியே
நாம முறுமுறுக்க கூடாது என்ற சில விஷயங்களை தெரிந்து கொண்டோம். ஆனால் மற்றவர்கள் நம்ம மேல முறுமுறுக்கும் போது நாம் என்ன செய்யணும்? அப்படி யாராவது வந்து உங்க மேல முறுமுறுத்தால், நீங்க ஏன்ப்பா நீங்க வீட்டுல வந்து குக்கிங் பண்ணிருக்கிறீங்க, அதுல உப்பு கொஞ்சம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. சோ அங்க கணவன் முறுமுறுக்கிறாரா இல்லையா? என்ன உப்பு ஜாஸ்தி ஆயிடுச்சு, அறிவு இருக்கா உனக்கு என்று சொல்றாரா இல்லையா? சோ உங்களுக்கு மற்றவர்கள் உங்களுக்கு முறுமுறுக்கும் போது அங்க ஒரு இடரல் ஆயிடும், உங்களுக்கு மனகாயம் ஆயிடும். கரெக்டா? சோ அப்படி இருக்கும்போது நம்ம வந்து ஒரு எக்ஸாம்பிளாக அங்க டெமான்ஸ்ட்ரேஷனா இருக்கணும். யாராவது வந்து உங்களுக்கு இன்சல்ட் பண்ணிட்டாலும், உங்கள் மேல் முறுமுறுத்தாலும், சார்ந்த குணம் உள்ளவரா இருக்கும்போது நம்முடைய வாயில இருந்து மறுபடி முறுமுறுப்பு வராது. இப்ப யோசிச்சு பாருங்க, உங்களுக்கு யாராவது இன்சல்ட் பண்ணிட்டா நீங்க அப்படியே ஒரு ஸ்மைல் கொடுத்து வந்துருவீங்களா? அங்கே அவனுக்கு 2 மடங்கு இன்சல்ட் நீங்க திரும்பி பண்றீங்க. ஏன்னா அவனுடைய சரீரத்திலும் இம்பர்ஃபெக்ஷன் இருக்கு, அவருடைய சரீரத்திலும் சப்ஜெக்ட் மேட்டர் நிறைய இருக்கு. அதை வந்து நீங்க எடுத்து அங்கே கொடுத்துடுவீங்க. சோ அப்படி ஒரு நாளும் செய்கிறது கிறிஸ்தேசுவின் அன்புள்ள ஆவி அல்ல. சோ உங்களுக்கு யாராவது முறுமுறுத்தால் மறுபடி நாம் முறுமுறுக்காமல் அன்போடு நாம் இருக்கிறோம். அதனால்தான் நாம் பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே நாம் அதை படிக்கிறோம். கிறிஸ்தேசுவில் இருந்த சிந்தை உங்களிலும் இருக்க கடவது என்ற வசனத்தை கூட நாம பார்க்கிறோம் பிரியமான சகோதர சகோதரிகளே. சோ முக்கியமாய் இதுதான் நம்பர் 1, முறுமுறுப்பை நம்முடைய வாயில வருகிறதை நாம் ஸ்டாப் பண்ணணும். இது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப். செகண்ட் ஸ்டெப் வந்து அதனுடைய ஆலோசனை கூட நம்முடைய இதயத்தில வரக்கூடாது. சோ அது வந்து ரொம்ப கடினமாயிருக்கும். ஆனா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து அந்த முறுமுறுப்பு நம்முடைய வாயில வராமல் நாம் காத்துக்கொண்டால், நம்முடைய ரசல் பிரதர் என்ன சொல்றாங்க என்றால், உங்களுடைய முழு சரீரம் தேவனுக்கு கீழ்ப்படிகிறமாய் இருக்கிறது. யூ ஷல் பி ஒபீடியன்ட் டு காட் வித் தர் என்டையர் பாடி அப்படி என்று சொல்றாங்க. சோ முழு சரீரம் அங்க தேவனுக்கு கீழ்ப்படியாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் என்ன செய்யணும்? ஒரே ஒரு விஷயம், முறுமுறுக்க கூடாது, கம்ப்ளைண்ட் செய்ய கூடாது பிரியமான சகோதர சகோதரிகளே. சோ அடுத்தது இன்னொரு ரீபிரிண்ட்ஸ்ல என்ன சொல்லியிருக்கிறார் என்று பார்க்கலாம். ரீபிரிண்ட்ஸ் 5854 பேஜ் 54. சோ இதுல நம்ம பார்க்கும்போது அப்போஸ்தலனாகிய பவுல் அதை என்ன எழுதியிருக்கிறார் அதை பத்தி சில விஷயங்கள் நாம பார்க்கலாம். சோ அவர் அப்போஸ்தலர் பவுல் பிலிப்பியருக்கு எழுதும் போது அவர் சொல்றாங்க, உங்களுடைய மீட்பு, உங்களுடைய சால்வேஷன் அது எப்படி இருக்கிறது என்றால் ஒரு வீடு கட்டுகிற மாதிரி இருக்குமா நம்முடைய சால்வேஷன். பிரிக் பை பிரிக் யூ மஸ்ட் பில்ட் யோர் சால்வேஷன் அப்படி என்று சொல்லுகிறார். அப்படி என்றால் கொஞ்சம் கொஞ்சமாகவே நாம் கட்டினே போகணும். அப்பொழுதுதான் நமக்கு வந்து அந்த மீட்பு கடைசியாக கிடைக்கும் பிரியமான சகோதர சகோதரிகள். சோ நாம இந்த சத்தியத்துக்குள்ள இருக்கிறோம், நமக்கு எல்லாம் தேவன் நாலேஜ் கொடுத்திருக்கிறார், அதனால்தான் நமக்கு டிஃபால்ட்டாக மீட்பு வந்துடும் என்று யோசிக்க கூடாது. ஸோ 1,44,000 நாம் தேடி போகுகிற நமக்கு கண்டிப்பா நாம் என்ன செய்யணும்? நம்முடைய மீட்பை பிரிக் பை பிரிக் வீடை கட்டும் போது ரெடிமேட் வீடு எங்காவது இருக்கா? எல்லாம் எங்குமே இல்லை. பிரிக் பை பிரிக் நம்முடைய விசுவாசத்தினாலே நாம் அதை கட்டணும் பிரியமான சகோதர சகோதரிகளே. சோ இப்போ பார்க்கும்போது நாம் எல்லாருமே இடுக்கமான வழியில தான் நம்முடைய ஓட்டத்தை ஓடும். விசாலமான வழி இருக்கா? தாராளமான வழி இருக்கா? இடுக்கமான வழி இருக்கு. சோ இந்த இடுக்கமான வழியில் நாம் போகும்போது நமக்கு எப்படி இருக்கும்? பாடுகள் அங்க இருக்கும், கஷ்டங்கள் அங்க இருக்கும், சோதனைகள் அங்க இருக்கும். அப்படி இருக்கும்போது நமக்கு முறுமுறுப்பு வருமா இல்லையா? கண்டிப்பா அங்க முறுமுறுப்பு வரும். சோ இப்போ ஹைஸ்கூல்ல கூட நாம் ஒரு ஃபார்முலா படிச்சிருக்கிறோம், நியூட்டன்ஸ் 3rd law. எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கு? Every action there is opposite reaction. சோ இந்த இடுக்கமான வழியில தேவனுடைய திவ்ய அந்த திட்டத்துக்குள்ள, டிவைன் பிளான்குள்ள நாம் ஓடி நிற்கிறோம். ஆனால் நாம் எங்க ஓடி நிற்கிறோம்? இந்த பொல்லாத தீமையுள்ள உலகத்துக்குள்ள இருக்கிறோம். நமக்கு பின்னாடி யாரு இருக்கிறான்? பிசாசானவன் நம்முடைய பின்னாடி இருக்கிறான். ஏனென்ற வசனத்தில கூட நாம் பார்க்கிறோம். மத்தாயோ 16:23 கூட நாம் படிக்கிறோம். இயேசு கிறிஸ்து என்ன சொல்றார்? என் பின்னாக போ சாத்தானே என்று சொல்றான். சாத்தான் நமக்கு பின்னாடி இருக்கிறான். பொல்லாத உலகத்திலே இருக்கிறோம். சாத்தான் நம்மை
தேவனுடைய டிவைன் பிளான்குள்ள போகாமல் அவனுடைய தந்திரங்களை அங்க போடுறான். ஆனா நாம அந்த இடுக்கமான வழிக்குள்ள போகிறோம். சோ இந்த ஃபோர்ஸ் முன்னாடி இருக்கிறது, பின்னாடி ஒரு ஃபோர்ஸ் இருக்கிறது. நாம் இருக்கிற உலகம் கூட ஒரு தீமையுள்ள உலகமாய் இருக்கிறது. சோ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில நம்முடைய வாயில முறுமுறுப்பு வருமா இல்லையா? கண்டிப்பா. ஒரு மாம்சத்திலே குறைவா இருக்கிற நமக்கு அந்த முறுமுறுப்பு கண்டிப்பா அங்க வரும். அதை மேற்கொள்றதுதான் இது கேரக்டர் டெவலப்மெண்டா இருக்கிறது பிரியமான சகோதர சகோதரிகளே. சோ இங்க முக்கியமா நாம் பார்க்கும்போது ரெண்டு விஷயம் இங்க என்ன சொல்றாங்க என்றால், ரசல் பிரதர், யூ மஸ்ட் ஹேவ் ஏ கிறிஸ்டல் ஹார்ட் அப்படி என்று சொல்றாங்க. அப்படி என்றால் உங்களுடைய இருதயம் ஸ்பட்டிகம் பட்ட இதயமாய் இருக்கணும். உங்களுடைய இதயத்தில இருக்கிற சிந்தைகள் அது ஸ்பட்டிகம் பட்ட இதயமாய் இருந்தால் உங்களுடைய வாயில வருகிற அந்த வசனங்கள் கூட ஆசீர்வாதமா இருக்குமே தவிர ஒரு நாளும் முறுமுறுக்க கூடாது. அப்படியே பிரியமான சகோதர சகோதரர்கள், இன்னொரு நல்ல ஒரு விஷயத்தை இந்த ரீப்ரிண்ட்ஸ்ல நான் படிச்சேன். அது என்ன என்றால், நம்முடைய இந்த இடுக்கமான ஓட்டத்தில, இடுக்கமான வழியில நாம் போகிறோம். பிசாசு நமக்கு பின்னாடி இருக்கிற அவனும் ஃபோர்ஸ் கொடுக்குறான். நாம் யோசிக்கிறோம், இது எல்லாமே பிரஷர் நம்ம மேல் இருக்கா? இந்த முறுமுறுக்காமல் இருக்கிறது, பரிசுத்தமா இருக்கிறது எல்லாம் நம்ம செய்யணும், நம்ம ஒருத்தரே செய்யணும் என்று சொன்னால் கண்டிப்பா இல்லை. இப்ப நாம யோசிக்கிறோம், நாம சத்தியத்தை தெரிந்து கொண்டு நம்முடைய பிரயாசத்தினாலே நம்முடைய பலனாலே நாம் இந்த ஓட்டத்தை ஓடுறோம் என்று. கண்டிப்பா அப்படி கிடையாது. தேவனுடைய கிருபை, அவருடைய வல்லமை நம்மை வழிநடத்துகிறது. அங்கு தேவன் நமக்காக தேவ தூதர்களை கொடுத்திருக்கிறார், அவருடைய வசனங்களை கொடுத்திருக்கிறார், அவருடைய கிருபை கொடுத்திருக்கிறார். ஒரு நாளும் நாம் அலோன், வி ஆர் அலோன் என்று யோசிக்க கூடாது. நம்ம மேல நிறைய பிரஷர் இருக்கு என்று யோசிக்க கூடாது. ஏனென்றால் தேவன் நம்மோடு அனுதினமும் இருக்கிறார். இந்த ஓட்டத்தை ஓடுறதுக்கு தேவன் தான் அவருடைய பலனை கொடுக்கிறார். சோ அவருடைய பலன் இல்லாமல் நாம் ஒரு நாளும் அங்க ஓட முடியாது பிரியமான சகோதரர்களே. சோ மிகவும் முக்கியமாய் இருக்கிற ஒரு பாயிண்ட். சோ அப்படியே நம்ம பார்க்கும்போது இன்னொரு விஷயத்தை கூட ரிப்ரிண்ட்ஸ்ல நம்முடைய சகோதரர் சொல்றாங்க. நாம முறுமுறுக்கும் போது உடனே அங்க தேவனுடைய ஒரு சத்தம் வரும், ஒரு அடையாளம் தேவன் நமக்கு அங்க கொடுக்கிறார். நீ செஞ்சது தப்பு என்று ஒரு உள்ளான ஒரு அறிவு நமக்குள்ளே வரும். சோ அது வரும்போது கூட நாம் அதை உடனே தெரிந்து கொண்டு நாம் உடனே மன்னித்து அந்த கம்ப்ளைண்ட் செய்கிறது, முறுமுறுப்பு செய்கிறது அப்படியே அடங்கிடணும் பிரியமான சகோதர சகோதரிகளை. அடுத்தது ஒரு வசனத்தை வாசிக்கலாம். வெளிப்பாடு விசேஷம் 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். அவருடைய பாதங்கள் உழைப்பதற்கு பாய்ந்த பிரகாசமான வெண்கலம் போல் இருந்தது. அவருடைய சத்தம் பெருவெள்ளத்தில் இறைச்சலை போல் இருந்தது. பார்த்தீங்களா? அவருடைய பாதங்கள் உழைக்களத்தில் காய்ந்த பிரகாசமான வெண்கலம் போல இருந்தது. பாருங்க, இது ஒரு தீர்க்க தரிசனமான ஒரு விஷயம். இது ஒரு சாதாரணமான வசனம் கிடையாது. தீர்க்க தரிசனமாய் சொல்லியிருக்கிற வசனம். பிரகாசமான பாதங்கள். நாம எங்க இருக்கிறோம் இன்னைக்கு? தேவனுடைய பாதத்தில தான் நாம் இருக்கிறோம். சோ அந்த பாதம் பிரகாசம் உள்ள உள்ளை களத்தில் காய்ந்த அப்படி என்றால் ஒரு ஃபர்னஸ்ல காய்ந்த ஒரு காப்பர். சோ காப்பரை எத்தனை பேர் பார்த்திருப்பீங்க? எல்லாருக்குமே தெரியும். காப்பர் என்றால் ஒரு பர்ஃபெக்ட் ஹியூமன் நேச்சருக்கு அது ஒரு ஒப்பா இருக்கிறது. ஆனா பிரகாசம் உள்ள காப்பர் என்றால் அந்த ஃபர்னஸ்க்குள்ள வருகிற ஒரு காப்பர் எப்படி இருக்கும்? லிக்விட் ஃபார்ம்ல இருக்கும், விண்ணை போல இருக்கும், சாஃப்டாக காப்பர். சோ அதை தொட முடியுமா? 3000 டிகிரிஸ் ஹீட் இருக்கு, அதை தொடவும் முடியாது, தூரத்திலிருந்து பார்க்க முடியும். அது எவ்வளவு பிரகாசமாய் இருக்கும். சோ இந்த பிரகாசமாய் இருக்கிற அந்த பிராஸ், தாமிரம் இருக்கலாம், இல்ல அது ரிஃபைன்ட் காப்பர் கூட இருக்கலாம். சோ அது என்ன என்றால் 1,44,000 தேவனுடைய பிள்ளைகளுடைய கேரக்டர், அவருடைய கேரக்டராய் இருக்கிறது பிரியமான சகோதர சகோதரிகளை. சோ நாம 1,44,000 போகணும் என்று சொன்னால் முதலாவது என்ன செய்யணும்? நம்முடைய கேரக்டர் டெவலப்மெண்ட் பண்ணணும். அந்த கேரக்டர் டெவலப்மெண்ட் ஆகணும் என்று சொன்னால் வாயிலிருந்து வருகிற முறுமுறுப்பை நாம் ஸ்டாப் பண்ணிதான் ஆகணும் பிரியமான சகோதர சகோதரிகளை. சோ
நாம ஒரு காப்பருக்கு ஒரு ஒப்பா இருக்கிறோம் என்று சொன்னால், அந்த காப்பரை பரிசுத்தமாக்குறதுக்கு ஃபர்னஸ்குள்ள போடணும், அக்னிக்குள்ள போடணும். அந்த காப்பரை அக்னிக்குள்ள போடும்போது அது பரிசுத்தமாகும். அந்த லிக்விட் ஃபார்ம்ல வருகிற அந்த காப்பர் வெங்கலம் எப்படி இருக்கும்? 100% பியூரா இருக்கும். அதுல ஒரு டஸ்ட் இருக்காது. ஏனென்ற 3000 டிகிரிஸ் ஹீட்ல ஒரு டஸ்ட் அதற்குள்ள போக முடியாது. சோ இது என்னத்துக்கு ஒப்பா இருக்கிறது என்றால், நம்முடைய வாழ்க்கையில சில சோதனைகளை தேவன் அனுமதிக்கிறார். அந்த ஒரு அக்னி சோதனைகளை நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் அனுமதிக்கும் போது ஹார்ட் காப்பராய் இருக்கிற நாம் பிரகாசிக்கிற காப்பராய் ஆக முடியும். பிரியமான சகோதர சகோதரிகளை, சோ முறுமுறுக்காமல் இருந்தால் இந்த 1,44,000 இருக்கிற அந்த கேரக்டர் நாம அதை டெவலப் பண்ண முடியும். பிரியமான சகோதர சகோதரிகளை, சோ அப்படியே நம்ம பார்க்கும்போது முறுமுறுப்பு செய்கிறது, கம்ப்ளைண்ட் செய்கிறது, அப்படி நாம கண்டினியூஸாக செய்யறோம் என்று சொன்னால் ஒரு பிரகாசமான வெண்கலமாக முடியாது. சோ இதற்காக நம்முடைய ஜெபம் எப்படி இருக்கணும் என்று சொன்னால், அதற்கூட ரீஃபரன்ஸ்ல அவர் சொல்லியிருக்கிறார். நம்முடைய ஜெபம் எப்படி இருக்கணும் என்று சொன்னால், இந்த முறுமுறுப்புல இருந்து என்னை விடுவிக்கீங்க தேவன் கிட்ட நாம் ஜெபிக்கணும். சோ நம்முடைய இம்பர்ஃபெக்ஷன்ஸை நாம் ஹைலைட் பண்ணி தேவன் கிட்ட ஜபிக்கும் போது கண்டிப்பா அவர் நம்மை மோல்ட் பண்ண அவர் வல்லவராய் இருக்கிறார். ஏனென்றால் ஒரு கூயவன் களிமண்ணை எப்படி எங்க மோல்ட் பண்ணி அதற்கு ஒரு ஷேப் கொடுக்கிறானோ, அப்படியே தேவன் கூட நமக்கு நம்மை மோல்ட் பண்ண அவர் வல்லவராய் இருக்கிறார். ஆனால் நம்முடைய ஜபத்தில ஒவ்வொரு நாளும் அது இருக்கணும். பிரியமான சகோதர சகோதரிகள், சோ இப்ப எல்லாருக்கும் ஒரு கேள்வி, முறுமுறுக்கிறது ஒரு கொடிய பாவமா இல்ல சாதாரணமான பாவமா? ஏன்னா அது ஹியூமன் நேச்சர்ல இருக்கிறது. ஆனா அது கொடிய பாவமா என்று சொன்னால், இந்த கேள்வி கேட்டால் அந்த கேள்விக்கு பதில் என்ன என்றால், ஆமா, முறுமுறுக்கிறது மிகுந்த ஒரு கொடிய பாவமாய் இருக்கிறது. பிரியமான சகோதர சகோதரிகள், சோ இது எப்படி நாம் சொல்லலாம் என்று சொன்னால், 7 காரணங்கள் கொடுக்குறாங்க நம்முடைய சகோதரர். சோ இது இந்த சப்ஜெக்ட் எதுல இருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது என்றால், இது மர்மரிங், அந்த முறுமுறுப்பு என்ற ஒரு புஸ்தகத்திலிருந்து இந்த சப்ஜெக்ட் எடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த சப்ஜெக்டை நீங்க முழுமையாய் ஆழமாய் பார்க்கணும் என்று சொன்னால், அந்த புக்கை நீங்க டவுன்லோட் பண்ணி ஃபுட் ஃபார் நியூ கிரியேஷன் வெப்சைட்ல இருந்து டவுன்லோட் பண்ணி அதை நீங்க படிக்கலாம். இல்ல அந்த புக்கை வாங்கிட்டும் கூட நீங்க படிக்கலாம். தமிழ்ல இருக்கு, தெலுங்குல இருக்கு. ஸோ அந்த முழு புக்கை நாம இங்க கோத்ரூ பண்ண முடியாது. ஸோ அதனால்தான் மெயின் பாயிண்டர்ஸை நாம் இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ 7 காரணங்கள் நமக்கு அங்க அந்த புக்ல இருந்து கொடுத்திருக்கிறாங்க. ஸோ 7 காரணங்கள் முறுமுறுப்பு கொடிய பாவம் ஆம் என்று சொல்றதுக்கு 7 காரணங்கள் கொடுத்திருக்கிறார். முதலாவது காரணம் என்ன என்றால், முறுமுறுப்பு ஒரு கொடிய பாவம் என்பதை வாசிங்க சிஸ்டர். ஒரு கொடிய பாவம் என்பதை உறுதிப்படுத்த 7வது தூதுவர் கூறிய 10 காரணங்கள். 7 reasons to confirm that murmuring is a serious sin. So முதலாவது ரீசன் என்ன சொன்னால், தேவன் நம்மை கவனித்து அவர் நம்மை பாதுகாக்கிறார் என்று அவருடைய திறனை கேள்விக்குள்ளாக்கிறது. சோ முறுமுறுக்கும் போது நாம் எப்படி செய்யறோம் என்றால், இது தேவன் தான் அதை நமக்கு அனுமதித்திருக்கிறார். ஒரு சோதனை வரும்போது தேவன் தான் அதை நமக்காக அனுமதித்திருக்கிறார், நம்மை இன்னும் ஃபைன் டியூன் பண்றதுக்காக. இப்போ நாம் முறுமுறுத்தால் அது இன்டைரக்டாக எங்க போகும் என்று சொன்னால், தேவனுடைய கெப்பாசிட்டி, அவர் நம்மை பார்த்து கொள்ளுகிற கெப்பாசிட்டியை நாம் கொஸ்டின் பண்ற போல அந்த முறுமுறுப்பு அப்படி இருக்கிறது. சோ இது எவ்வளவு பெரிய ஒரு கொடிய பாவமா இருக்கிறது நாம யோசித்து பார்க்கணும். பிரியமான சகோதர சகோதரி, சோ அதற்கு ஆதார வசனம் வாசிக்கலாம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். ரோமர் 8ஆம் அதிகாரம் வசனம் 28. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். இப்போ சிம்பிளான கொஸ்டின், நமக்கு என்ன நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டம் வந்தாலும், எவ்வளவு பாடுகள் வந்தாலும், என்ன நடந்தாலும், பிசினஸ்ல லாஸ் ஆயிட்டாலும், வேலை போயிட்டாலும், எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிட்டாலும், என்ன நடந்தாலும்
அது நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று தேவன் சொன்னால் முறுமுறுக்கிற அவசியமே இல்லையே. சோ என்ன நடந்தாலும் அது நன்மைக்காக தான் நடக்கிறது. சோ அப்படி இருக்கும்போது ஒரு நாளும் நாம் முறுமுறுக்க கூடாது பிரியமான சகோதர சகோதரிகளை. சோ கணவன் மேல ஒரு மனைவி ஒரு நாளும் முறுமுறுக்க கூடாது. அப்படியே கணவன் கூட மனைவி மேல ஒரு நாளும் முறுமுறுக்க கூடாது. அந்த ஒரு முறுமுறுப்பினால இன்னைக்கு டிவோர்ஸ்கள் ஆயிருக்கு. அந்த ஒரு முறுமுறுப்பினால பெரிய பெரிய லாஸ் ஆயிருக்கு. இப்ப பிள்ளைகளை பார்த்தாலும் பிள்ளைகள் கூட முறுமுறுக்கிறாங்க. நீ இத எனக்கு வாங்கி கொடுக்கறது இல்ல, இந்த லோ குவாலிட்டி ஸ்கூல்ல நான் என்ன போட்டு இருக்கிறேன், நான் எனக்கு பாக்கெட் மணி கொடுக்கறது இல்ல. சோ அந்த கம்ப்ளைண்ட் பிள்ளைகளோடு கூட பேரண்ட்ஸுக்கு வந்துனே இருக்கும். சோ அப்படி கூட ஒரு நாள் கூட நாம் அதை செய்யக்கூடாது. ஏனென்றால் என்ன செஞ்சாலும் என்ன நடந்தாலும் நமக்கு தேவன் நன்மைக்கு ஏதுவாக தான் அது நடக்கிறது என்று நாம் அறிந்திருக்கிறோம் பிரியமான சகோதர சகோதரிகள். சோ ஒரு நாளும் அதை நன்மையாக நடக்குது என்று நாம் எதிர்பார்த்து ஒரு நாளும் முறுமுறுக்காமல் இருக்கணும். சோ அடுத்த காரணம் என்னது என்று பார்த்தால், வாசிங்க சிஸ்டர். முணுமுணுப்பது என்பது கடவுளுடைய சித்தத்துக்கு எதிராக கலகம் செய்வதாகும். பார்த்தீங்களா? சோ இது கூட நாம முறுமுறுக்கும் போது ஒரு பேனிக் சிச்சுவேஷன் கிரியேட் ஆயிடும். நீங்க பார்த்திருக்கிறீங்களா? யாராவது ஒரு குரூப்ல மடமடான ஏதாவது முறுமுறுத்தால் அங்க உடனே பேனிக் சிச்சுவேஷன் கிரியேட் ஆகும். ஸோ அந்த பேனிக் சிச்சுவேஷன் கிரியேட் ஆகும்போது ஒரு கலக்கம் உண்டாகும். அந்த கலக்கம் உண்டாகும் போது பிரச்சனை ஆயிடும். ஸோ அதனால்தான் அப்படி நாம் முறுமுறுக்கிறது தேவனுடைய சித்தத்திற்கு எதிராக கலக்கம் செய்வது போல அந்த முறுமுறுப்பு இருக்கிறது. இது எவ்வளவு பெரிய ஒரு கொடிய பாவம் என்று இங்க பாருங்க. வசனம் வாசிங்க. எண்ணாகமம் 14ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். எண்ணாகமம் 14ஆம் அதிகாரம் வசனம் 9. கர்த்தருக்கு விரோதமாக மாத்திரம் கலகம் பண்ணாதிருங்கள். பார்த்தீங்களா? இந்த வசனம் பார்க்கும்போது நம்ம பார்க்கிறோம், இந்த ஸ்டோரி நமக்கு எல்லாமே தெரியும். யோசுவாவும் காலேபும் அங்கே மக்களுக்கு சொல்றாங்க, தயவு செய்து தேவனுக்கு விரோதமாக முறுமுறுக்காதீங்க. நீங்க இங்க முறுமுறுத்தால் அது தேவனுக்கு விரோதமா இருக்கும் என்று சொல்லி முறுமுறுக்காதீங்க என்று யோசுவாவும் காலேபும் அங்க மக்களுக்கு சொல்லும் போது அவர் என்ன செஞ்சாங்க? அந்த மக்கள் முறுமுறுத்தாங்க. முறுமுறுத்து என்ன முறுமுறுத்தாங்க? யோசுவாவும் காலேபுக்கும் விரோதமாக முறுமுறுத்தாங்க. நீ எனக்கு குரூப் லீடர் வேண்டவே வேண்டாம் என்று சொல்லிட்டாங்க. சோ இதன் அடிப்படையில நம்ம பார்க்கும்போது இன்றைக்கு கூட எக்லீஷாகளிலே இந்த பிரச்சனை நடந்து கொண்டு இருக்கிறது. நம்முடைய எல்டர்ஸ் ஒரு ஃபீட்பேக் கொடுத்தால் அதை ஒழுங்காய் கேட்கணும், அப்படியே செய்யணும். ஏனென்றால் அந்த எல்டரை நியமித்தவர் யார்? தேவன் தான் நியமித்திருக்கிறார். ஜோஷுவாவும் காலேபும் தேவனை நியமித்திருக்கிறார். அப்படியே நம்முடைய எக்லீஷாகளிலும் ஒரு எல்டரை தேவன் நியமிக்கிறார். அவர் உங்களுக்கு ஏதாவது சொல்லும் போது ஒரு நாளும் முறுமுறுக்க கூடாது. அந்த முறுமுறுப்பு பத்திய அந்த ஆலோசனை கூட உங்களுக்குள்ள வரக்கூடாது. சோ அது மிகவும் மிகவும் முக்கியமா இருக்கிறது பிரியமான சகோதர சகோதரிகள். மூன்றாவது காரணம் என்ன என்று பார்க்கலாம். முணுமுணுப்பது கடவுளின் தெய்வீக திட்டத்தை கேலி செய்வது. பார்த்தீங்களா? சோ நம்ம முறுமுறுத்தால் தெய்வீக திட்டத்தை கேலி செய்கிற மாதிரி அது இருக்கிறது. கேவலமாய் பேசுகிறதுக்கு சமமாய் இருக்கிறது பிரியமான சகோதர சகோதரிகளை. சோ மர்மரிங் இஸ் லைக் மாக்கிங் God's divine plan. சோ மிகவும் முக்கியமா இருக்கிறது. நாம் ஒரு நாளும் முறுமுறுத்தால் தேவனுடைய டிவைன் பிளானுக்கு விரோதமாய் பேசுகிற போல இருக்கு. அதை கிரிட்டிசைஸ் பண்ற மாதிரி அது இருக்கிறது. சோ அப்படி ஒரு நாளும் இருக்கக்கூடாது. தேவனுடைய வழி எப்படி இருக்கிறதோ, அவர் நமக்கு எங்க கொண்டு வந்திருக்கிறாரோ அதை நாம் அங்கீகரிக்கணும் தவிர நம்முடைய சொந்த வழிகளினால நாம அங்க போகக்கூடாது பிரியமான சகோதர சகோதரிகளே. சோ இதற்கான ஆதார வசனம் வாசிங்க சிஸ்டர். ஐசாயா 55:8 வசனம். வசனம் 8. என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார். பார்த்தீங்களா? இதை நன்றாய் நாம் தெரிந்து கொள்ளணும். இப்ப தேவன் ஒரு பிளான் நம்முடைய வாழ்க்கையில செஞ்சிருக்கிறார் என்றால் அது டிவைன் பிளான். அவர் நம்மை ஆதியிலே நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். இன்னைக்கு நாம் இங்க ஒன்னாய் சேர்ந்து நாம் இந்த பாடத்தை பார்க்கிறோம், இந்த வசனங்களை கேட்கிறோம் என்றால் இது நேத்தோ முன்னா நேத்தோ செஞ்ச பிளான் கிடையாது. இது ஆதியிலே தேவன் நமக்காக கொடுத்த டிவைன் பிளான். சோ அவ்வளோ பெரிய டிவைன் பிளானை ஒரு சின்ன முறுமுறுப்பினால நாம என்ன செய்யக்கூடாது? ஒரு நாளும் கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடாது.
தேவன் நம்முடைய வாழ்க்கையில ஒரு காரியம் செஞ்சிருக்கிறார் என்றால் அதை நம்ம ஜட்ஜ் பண்ணக்கூடாது. ஏதோ ஒரு நம்முடைய வாழ்க்கையில தீமை நடந்துச்சு அப்படி என்று சொன்னால் இது ஏன் தேவனே செஞ்சிருக்கிறாரா என்று தேவனை சில நேரங்களில் நாம் ஜட்ஜ் பண்றோம். அது மிகுந்த ஒரு தப்பாய் இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு முறுமுறுப்பான ஆலோசனை கூட நமக்குள்ள வரக்கூடாது. ஏனென்றால் முறுமுறுக்கிறது ஒரு விழுந்து போன மனிதனின் குணாதிசயமாய் இருக்கிறது. அதை நாம் எடுத்து போட்டு அனுதினமும் தேவனுக்கு கனப்படுத்துகிற, நன்றி சொல்லுகிற ஒரு இருதயம், ஸ்பட்டிகம்பட்ட இருதயம் நமக்குள்ள இருக்கணும். பிரியமான சகோதர சகோதரிகளே, நான்காவது விஷயம் நாம் என்ன பார்க்கும்போது, சிஸ்டர், முறுமுறுக்கிறது தேவனால் சாத்தியமா என்ற ஒரு கேள்வி. பார்த்தீங்களா? நம்ம முறுமுறுத்தால் தேவனுடைய பொட்டென்ஷியலுக்கு அதை இக்னோர் பண்றது. இப்போ யாராவது ஒரு எல்டர் நம்ம கிட்ட வந்தாங்க என்றால் அவரோடு நாம் பேசாமல் இருந்தால் அவரை இக்னோர் பண்ணுகிற மாதிரி இருக்கும். அது ஒரு மரியாதை கொடுக்காமல் அங்க ஒரு சூழ்நிலை உருவாகும். சோ அதனால்தான் இப்படி முறுமுறுக்கிறது கூட, பிரியமான சகோதர சகோதரிகளை, தேவனுடைய பொட்டென்ஷியலை நாம் இக்னோர் பண்ணுகிற மாதிரி இருக்கு. சோ இப்ப நம்ம பார்க்கும்போது ஐகுப்திய தேசத்தில் தேவன் என்ன செஞ்சாங்க? அடிமைத்தனத்தில் இருந்த இஸ்ரேலரை வெளியே கொண்டு வந்தாங்க. சோ ஐகுப்திய தேசம் அந்த காலத்தில் எப்படி இருந்தது? வெரி பவர்ஃபுல் நேஷன் இன் த வேர்ல்டு அப்படின்னு சொல்றாங்க. இந்த நாளிலே அமெரிக்கா எப்படி இருக்கிறது? பவர்ஃபுல் நேஷன். அந்த காலத்தில அப்படி ஐகுப்திய தேசமாய் இருந்தது. அவ்வளவு பவர்ஃபுல்லான தேசத்திலிருந்து தேவன் ஏறக்குறைய 40 லட்சம் மக்களை வெளியே கொண்டு வனாந்திரத்தில் வந்தாலும் என்ன கொடுத்தாங்க? பரலோக மண்ணாலிருந்து அவரை திருப்திப்படுத்து, கல்லுக்குள்ள அவருக்கு தண்ணியை கொடுத்தாலும் இந்த மாறா நீர் கசப்பா இருக்கிறது என்று சொல்லி அங்க முறுமுறுத்ததை நாம் பார்க்கிறோம். சோ இப்படி முறுமுறுக்கிறது என்ன ஆயிடுச்சு என்றால் ஒரு அசட்டை மாறி, ஒரு இக்னோரன்ஸ். அது தேவனுடைய கிருபை அங்க இருக்கிறதை அவர் உணராமல் அசட்டை பண்ணியிருக்கிறார். கிரியேட்ஸ் இக்னோரன்ஸ் when you murmur அப்படி என்று நாம் பார்க்கிறோம். ஐந்தாம் காரணம், முணுமுணுப்பது எதிர்மறையான விஷயங்களில் கவனம் செலுத்துகிறது. இது அதிக முணுமுணுப்பு செலுத்தி வளரக்கூடிய சூழலை உருவாக்குகிறது. பார்த்தீங்களா? சோ முறுமுறுக்கும் போது என்ன ஆகும்? இன்னும் முறுமுறுக்கிறதுக்கு ஒரு என்வாயர்மெண்ட் கிரியேட் ஆகும். இப்போ நாம ஹைஸ்கூல் ஆல்ஜிப்ரால கூட படிச்சிருக்கிறோம். பாசிட்டிவ் பாசிட்டிவ், நெகட்டிவ் கூட பாசிட்டிவா இருக்கு. சோ நீங்க முறுமுறுக்கும் போது இன்னும் முறுமுறுக்கிறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும். சோ நீங்க முறுமுறுக்கும் போது அங்க ஒரு என்வாயர்மெண்ட் கிரியேட் ஆயிடும். எல்லாருமே அமைதியாயிடுவாங்க. உங்களுக்கு இன்னும் முறுமுறுக்கிறதுக்கு ஒரு என்வாயர்மெண்ட் கிரியேட் ஆகும். சோ அந்த நெகட்டிவிட்டிக்குள்ள நம்ம ஒரு நாளும் போகக்கூடாது. சோ அந்த நெகட்டிவ் விஷயத்துக்குள்ள நம்முடைய கவனத்தை நாம் ஒரு நாளும் செலுத்தக்கூடாது, பிரியமான சகோதர சகோதரிகளை. சோ அப்படியே நம்ம பார்க்கும்போது ஐகுப்திலிருந்து தேவன் அந்த பிள்ளைகளை கொண்டு வரும்போது அவர் அங்க முறுமுறுத்த பார்க்கிறோம். அப்படியே நம்முடைய போக்கஸ் எப்படி இருக்கணும் என்று சொன்னால் தேவன் மேலதான் இருக்கணும், அந்த வசனத்தின் மேலதான் இருக்கணும், தவிர நெகட்டிவிட்டி மேல நாம போக்கஸ் பண்ணக்கூடாது. இப்ப யாராவது உங்களுக்கு இன்சல்ட் பண்ணிட்டா, யாராவது உங்களுக்கு விரோதமாய் பேசிட்டா, நம்முடைய போக்கஸ் அந்த விஷயத்துக்குள்ள போகக்கூடாது. ஏனென்றால் அந்த நெகட்டிவ் விஷயத்துக்குள்ள நம்முடைய போக்கஸ் போயிட்டா இன்னும் அதிகமாக முறுமுறுக்கிறதுக்கு வாய்ப்பு வரும். நம்முடைய போக்கஸ் அதுல இருந்து டைவர்ட் பண்ணிட்டா, தேவன் கொடுத்துற வசனத்தின் மேல நம்முடைய போக்கஸ் வந்துட்டா ஆட்டோமேட்டிக்காக அந்த முறுமுறுப்பு அங்க போயிடும், பிரியமான சகோதர சகோதரிகளே. சோ ஒரு நாளும் நாம் கம்ப்ளைண்ட் பண்ணுகிறவர்களாய் இருக்கக்கூடாது. சோ இந்த நாளிலே நீங்க உங்களை மனசுக்குள்ள வச்சிடுங்க, என்ன நடந்தாலும் சரி நான் கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டேன், எங்க சரி நான் கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டேன். சில பிள்ளைகள் கம்ப்ளைண்ட் பண்றாங்க, மார்க்ஸ் கம்மி வந்துச்சு, இந்த டீச்சர் சரியில்லை, இந்த ஸ்கூல் சரியில்லை, இந்த கரெக்ஷன் பண்ணுகிறவர் சரியா பார்க்கல. சோ இப்படி எல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணுகிறது கூட ஒரு முறுமுறுப்பாய் இருக்கிறது, பிரியமான சகோதர சகோதரர்கள். நாம் ஒரு நாளும் கம்ப்ளைண்ட் செய்கிறவர்களாய் இருக்கக்கூடாது. அடுத்தது ஆறாம் காரணம் என்னென்றால், வாசிக்க சிஸ்டர். முணுமுணுப்பது வாழ்க்கை பயணத்தில் ஓடுவதற்கு தேவையான ஆற்றலில் இருந்து நம்மளை வடிகட்டுகிறது. பார்த்தீங்களா? சோ இந்த வசனத்தை நன்றாக நாம் புரிந்து கொள்ளணும். ஏனென்றால் முறுமுறுப்பு என்ன செய்கிறது என்றால் அது ஒரு நெகட்டிவான விஷயம், தேவனுக்கு விரோதமான ஒரு விஷயம். அந்த தேவனுக்கு விரோதமான விஷயம் நம்ம உள்ளத்திலிருந்து
நம்முடைய எனர்ஜியை எடுத்துக்கொள்ளும். நம்முடைய பிசிக்கல் எனர்ஜி இல்லை, நம்முடைய ஆவிக்குரிய எனர்ஜி. ஏனென்றால் நம்முடைய வாழ்க்கையில நம் ஓட்டத்தை ஓடுகிறதுக்கு நமக்கு எனர்ஜி நிறைய தேவையா இருக்கிறது. ஏனென்றால் நம்முடைய வாழ்க்கை இடுக்கமான வழியில நாம் போகிறோம், தீமை உள்ள உலகத்தில நாம் இருக்கிறோம். சோ இந்த வழியில போகிறதுக்கு நமக்கு நிறைய எனர்ஜி வேணும், ஆவிக்குரிய எனர்ஜி வேணும். சோ முறுமுறுக்கிறதுனால என்ன ஆகும் என்றால் இந்த எனர்ஜி நமக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமாகவே போயிடும். சோ வசனம் என்ன சொல்லுகிறது? வாசிங்க சிஸ்டர். பார்த்தீங்களா? நம்முடைய இடக்கமான வழியில் நாம் போகும்போது நாம் சிலுவை சுமந்து போகணும், கிறிஸ்தேசுவின் பின்ன. சிலுவை சுமந்து போகும்போது அந்த சிலுவை நமக்கு பாரமா இருக்கிறதா? எப்படி இருக்கிறது? வசனம் கிளியரா இருக்கிறது. தேவனுடைய சிலுவை நாம் சுமந்து போகிறோம் என்று சொன்னால் அது லகுவாய் இருக்கிறது, அது பாரமாய் நமக்கு ஒரு நாளும் அது தோன்றவே தோன்றாது. அவருடைய லகுவாய் இருக்கிற சிலுவை நாம் சுமந்து போகும்போது நாம் எக்ஸ்ட்ரா பேகேஜை எடுக்கக்கூடாது. இப்ப முறுமுறுக்கிறது என்ன ஆயிடும்? எக்ஸ்ட்ரா பேகேஜ் ஆயிடும். அந்த எக்ஸ்ட்ரா பேகேஜ் ஆனால் சிலுவை சுமந்து போகிறதுக்கு நமக்கு கஷ்டமா இருக்கும். ஆனா சிலுவை லகுவா இருக்கு, முறுமுறுக்கிறது தான் அங்க என்ன இருக்கு, அது லகேஜாய், அது பாரமாய் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அது பாரமாகும் போது நம்முடைய சரீரத்திலிருந்து எனர்ஜி வெளியே போயிடும். பிரியமான சகோதர சகோதரிகள், சோ நீங்க முறுக்காமல் இருந்தால் உங்களுக்குள்ள நிறைய எனர்ஜி இருக்கும். தேவனுடைய சிலுவை எடுத்து நாம் இடுக்கமான வழியில போகிறதுக்கு நமக்கு உதவும். பிரியமான சகோதர சகோதரிகள், சோ கடைசியாக 7ஆம் காரணம் வாசிங்க சிஸ்டர். முணுமுணுப்பது தவறான முடிவிற்குள் குதிப்பதன் மூலம் நமது தீர்ப்பை சிதைக்கிறது. தவறான அனுமானங்கள் மற்றும் யதார்த்தத்தை தவறாக சித்தரிக்கிறது. பார்த்தீங்களா? சோ முறுமுறுக்கிறது, மர்மரிங் டிஸ்டார்ட்ஸ் அவர் ஜட்ஜ்மெண்ட் அப்படி என்று சொல்றாங்க. நம்முடைய ஜட்ஜ்மெண்ட் எவ்வளவு ஃபாஸ்டா இருக்கிறது யாருக்காவது தெரியுமா? இப்போ நீங்க ஹைவேல 100 ஸ்பீட்ல போயிருக்கிறீங்க, சடனாக ஒரு ஆடோ மாடோ வந்துச்சு, நீங்க என்ன செய்றீங்க? உடனே கட் பண்ணி ஒரு ஜிக்ஸாக் இல்ல கட் பண்ணி போயிடுவீங்க. சோ அந்த ரியாக்ஷன் டைமை நீங்க பாருங்க. ஒரு செகண்ட் இல்ல, ஒரு செகண்ட்ல ஒரு செகண்ட், ஒரு பாதி செகண்ட் கூட இல்லை, அவ்வளவு ஃபாஸ்டாக நம்முடைய ரியாக்ஷன் டைம் இருக்கு. ஸோ நம்முடைய மைண்டுக்குள்ள நான் பார்க்கிறோம், ஏதோ ஒரு அப்ஸ்ட்ரக்ஷன் வந்திருக்கு, நான் உடனே ஸ்டேரிங்கை ரைட் திருப்பணும், உடனே பிரேக் போடணும். அந்த ஒரு ஜட்ஜ்மெண்ட் டைம் நமக்குள்ள ஒரே ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்குள்ள வந்துடும். அவ்வளவு ஃபாஸ்டாக நம்ம ஜட்ஜ்மெண்ட் கெப்பாசிட்டி நமக்குள்ள இருக்கிறது. ஸோ இப்படி முறுமுறுக்கும் போது இந்த ஜட்ஜ்மெண்ட் செய்கிற கெப்பாசிட்டி குறைஞ்சிடும். ஏனென்றால் உடனே நம்ம ராங் கன்க்ளூஷனுக்கு போயிடும், ராங் அசம்ஷன்ஸ்க்கு போயிடும். ஸோ அந்த ஃபோக்கஸ், அந்த நெகட்டிவ் காரியத்தின் மேலதான் நம்முடைய ஃபோக்கஸ் இருக்குமே தவிர நம்முடைய ஜட்ஜ்மெண்ட் அங்க மாத்திடும். ஸோ அதனால்தான் முறுமுறுக்காமல் இருந்தால் நம்முடைய ஜட்ஜ்மெண்ட் எப்படி இருக்கும்? கரெக்டாக தான் நாம் ஜட்ஜ்மெண்ட் செய்யறோம். ஸோ ஒரு செகண்ட் சும்மா இருந்து சைலண்டா இருந்து நாம் யோசித்தால் கரெக்டான ஜட்ஜ்மெண்ட் அங்க வரும். அந்த கரெக்டான வார்த்தைகள் நம்முடைய வாயில இருந்து வரும். ஆனா உடனே கோபத்திலே நாம முறுமுறுத்தால் அந்த ஜட்ஜ்மெண்ட் அந்த ராங் கன்க்ளூஷனுக்குள்ள போயிட்டு அது ஒரு முழு ரியாலிட்டியை அது மிஸ் ஆக போகுது. பிரியமான சகோதர சகோதரிகள், சோ இந்த 7 காரணங்கள் என்ன என்றால், நாம முறுமுறுக்கிறது ஒரு கொடிய பாவம், நம்ம முறுமுறுக்க கூடாது என்று சொல்லி 7 காரணங்களை நமக்கு சகோதரர் கொடுத்திருக்கிறாங்க. சோ அப்படியே அடுத்தது நம்ம பார்க்கும்போது இது ஒரு பெரிய சப்ஜெக்டா இருக்கிறதுனால அடுத்தது என்ன கொடுக்கிறார் என்றால், இந்த முறுமுறுப்பை எப்படி மேற்கொள்றது என்று சொல்றதுக்கு 6 விஷயங்களை அங்கே கொடுத்திருக்கிறாங்க. சோ இந்த 6 விஷயங்களை நாம் தெரிந்து கொண்டால் நாம் முறுமுறுத்தை கம்ப்ளீட்டாக நாம் மேற்கொள்ளலாம். சோ நிறைய விஷயங்களை நீங்க தெரிந்து கொண்டீங்க என்று விசுவாசிக்கிறேன். சோ 6 ஸ்டெப்ஸ், 6 படிகள் முறுமுறுக்கிறதை ஸ்டாப் பண்றதுக்கு நமக்கு கொடுத்திருக்கிறாங்க. சோ தேவனுடைய சித்தம் இருந்தால் இந்த 6 விஷயங்களை அடுத்த ஒரு நாள் நாம் பார்க்கலாம். சோ மறைக்காமல் நம் உயிரோடு இருந்தால் தேவன் இந்த சத்தியத்தை கூட நமக்கு கொடுக்குறாங்க. சோ இந்த
மேன்மையான வசனங்களை கொடுத்த நம்முடைய பிதாவான தேவன், அவருடைய குமாரனும் ரட்சகரும் இருக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கும் நன்றியை செலுத்து. பொறுமையோடு கேட்ட சகோதர சகோதரிகளுக்கும் நன்றி. இந்த வசனங்களை தேவனை ஆசீர்வதிப்பாராக.